ஜப்பானில் திங்கட்கிழமை மாலை முதல் அடுத்தடுத்து 155 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு அந்நாட்டு மக்களை மிரட்டியுள்ளது. பல இடங்களில் கட்டடங்கள் குலுங்கிய நிலையில் கட்டுமான வடிவமைப்புகளால் பாதிப்பு குறைவாகவே ஏற்பட்டிருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு தினத்தில் உலகெங்கும் கொண்டாட்டங்கள் களை கட்ட ஜப்பானுக்கோ அன்று சோதனை காலம். ஜனவரி 1ஆம் தேதி மாலை 4:10 மணி முதல் இஷிகாவா, நிகாட்டா மாகாணங்களை மையமாக கொண்டு அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் அதிர வைத்தன. அது டயோமா, யமஹாடா மாகாணங்களிலும் எதிரொலித்தது. ரிக்டர் அளவுகோலில் 4 முதல் அதிகபட்சம் 7.6 வரை பதிவான நிலநடுக்கங்களால் பல இடங்களில் வீடுகள், கட்டடங்கள் குலுங்கின. அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் சுனாமி அலைகளுக்கு முன்பாக பி அலைகள் தாக்க உள்ளதை அரசு எச்சரித்த குறுந்தகவல் செல்போன்களுக்கு வந்ததும் பலர் பாதுகாப்பான இடங்களுக்கு சிட்டாய் பறந்த காட்சிகளும் வெளியாகின. உலகில் அதிக நிலநடுக்கங்களை எதிர்கொள்ளும் நாடுகளில் ஒன்று ஜப்பான். ஜப்பானில் ஆண்டுக்கு சுமார் 2000 நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. கடந்த 100 ஆண்டுகளில் 1923 ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் பேர் உயிரிழந்தனர். பல உயிர்களை பலிவாங்குவதுடன் பல்லாயிரம் கோடி மதிப்பில் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்துவதால் கடந்த 50 ஆண்டுகளில் படிப்படியாக நிலநடுக்க தடுப்பு வடிவமைப்புகளை ஜப்பான் அமல்படுத்தி வருகிறது. அதன் நீட்சியாக அதிநவீன கட்டுமானங்களால் பாதிப்புகள் குறைந்திருப்பதாக கூறுகின்றனர் அங்குள்ள தமிழர்கள். வீடெல்லாம் கொஞ்சம் கோஸ்டல் ஏரியால அந்த கரையோரம் இருக்கிற வீடுகள் கொஞ்சம் பாதிப்பா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே சரி பண்ணிடுவாங்க. இது கொஞ்சம் நார்மல் தான். இங்க கொஞ்சம் மேக்னிடியூட் ஜாஸ்தியா இருந்தா அவங்க இந்த தடவை 3 மீட்டர்ஸ் தான் சொல்றாங்க. ஒரே சில இடம் தான் 5 மீட்டர் இருக்கு, மற்றது 3 மீட்டர் தான் சுனாமி அலை வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கூட ரொம்ப பாதிப்பெல்லாம் இல்லைங்க. ஆனா கவர்மெண்ட் ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. புயல், மழை, வெள்ளம் உள்ளிட்டவை கட்டடங்களை அதன் வெளிப்புறத்தில் இருந்தே தாக்குகின்றன. ஆனால் நிலநடுக்கங்கள் தரைப்பகுதியில் அதிக அதிர்வை ஏற்படுத்தி கட்டுமானங்களையே ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்து விடுகின்றன. இதனையடுத்தே ஜப்பானில் தைஷின், செய்ஷின் மற்றும் மென்ஷின் ஆகிய 3 நிலநடுக்க பாதுகாப்பு அமைப்பு முறைகள் பின்பற்றப்படுகின்றன. அதாவது சிறிய குடியிருப்புகளில் பெரும்பாலும் தைஷின் முறை பின்பற்றப்படுகிறது. இதன்படி கான்கிரீட் தூண்கள், சுவர்கள் உள்ளிட்டவை குறைந்தபட்ச அளவிலான தடிமன் மட்டுமே கொண்டிருக்கின்றன. இதற்கடுத்த 2வது முறை அடுக்குமாடி குடியிருப்புகளில் பின்பற்றப்படுகின்றன. இந்த முறையில் கான்கிரீட்டின் போது நடுவே ரப்பர் ஷீட்டுகள் பொருத்தப்படுகின்றன. இதனால் இடிந்து விழுந்தாலும் உயிர் சேதம் பெரிய அளவில் ஏற்படுவதை தவிர்க்க முடிகிறது. 3வது நடைமுறை பன்னடுக்கு மாடி கட்டிடங்களில் பின்பற்றப்படுகின்றன. இதில் கட்டட உருவாக்கத்தில் பெருமளவு ஈயம், எஃகு மற்றும் ரப்பர் உள்ளிட்டவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதுபோன்ற வழிமுறைகளை பின்பற்றுவதால் ஜப்பானில் 2 தினங்களில் 100க்கும் மேற்பட்ட முறை நிலநடுக்கம் தாக்கினாலும் பெரிய உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. கடந்த 100 ஆண்டுகளில் ஜப்பான் கற்றுக்கொண்ட இயற்கை பேரிடர் பாடங்களின் விளைவும் தற்போது செயல்படுத்தப்படும் அதிநவீன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுமே இதற்கெல்லாம் அடித்தளம் என்கின்றனர் வல்லுநர்கள்.